ஹாய் ஹலோ வணக்கம். நான் மிஸ்ஸஸ் ஹீமா ஜெய்குமா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி நிறையா பேர் சொல்லியிருக்கேன், உங்களோட தாட்ஸ் தான் வந்து உங்கள் லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களோட எண்ணம் மட்டுமே வந்து என்ன ஆகணும், உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். உங்கள் தாட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம், எந்த விஷயம் வந்து அது ஆக்ஷனில் இறங்கி நடக்கும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு வேலை நீங்கள் பார்க்கும்போதும் சரி, நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணும்போதும், சமைக்கும் போதும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை யாரோ பேசுறதை கேட்டுட்டு இருக்கீங்க, எக்ஸட்ரா 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 என்ன பண்ணாலும், என்ன ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களோட எண்ணம் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது. எதை பற்றியாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி யூனிவர்ஸ்லேயும் வந்து நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. பட் எந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தாட்ஸே இல்லாமல் எதை பற்றியுமே யோசிக்காமல் நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய இடம் வந்து என்னென்னா, நீங்கள் தூங்கும்போது மட்டும்தான். நீங்கள் தூங்கும்போது உங்களோட தாட்ஸ் வந்து இருக்காது. அந்த இடத்துல வந்து உங்கள் பிரெயின் வந்து ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ள இருக்கும், ஆல்ஃபா அண்ட் டீட்டா ஸ்டேட். ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த டைம்லையும் பிரபஞ்சம் வந்து வேலை பார்த்துட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அது வேலையை பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் வந்து தூங்க ஆரம்பிங்க. ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து ஈஸியாக அந்த விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சண்டை போடுறதோ, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பற்றி திட்டிட்டு தூங்குறதோ, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு தூங்குறதோ, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் என் லைஃப்பில் எனக்கு இது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன், இது வரைக்கும் நடந்த அத்தனை விஷயத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தூங்க போங்க. ஓகே.